60 ஏக்கர்ல ஒரு பூங்கா நினைச்சு பாருங்க. 60 ஏக்கர்ல ஒரு பூங்கானா இங்க சுத்தி இருக்கிற எங்க அரும்பாக்கம், கோயம்பேடு, வடபழனி, முகப்பேர், திருமங்கலம், அங்க விரும்பாங்க, வலசர்வாக்கம் சுத்தி இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் அண்ணா நகர்ல இருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் பயன்படுத்துவாங்க. ஏன்னா நேரா மெட்ரோல இருந்து நேரா இறங்கினா பூங்கா, சின்ன சின்ன பசங்க விளையாடுவாங்க. ஏன்னா வேற இடமே இல்ல. நடக்கிறது நிகழ்ச்சி வச்சிருக்கலாம். ஏன் நீங்க கிரிக்கெட் மேட்ச் பாத்தீங்கன்னா பூங்காவில் ஒரு பெரிய ஸ்கிரீனை போட்டு அங்க பார்த்து 5000 பேர் உட்காந்து பார்ப்பான். இதெல்லாம் செய்யுங்க. உலகத்தில் எல்லா நாட்டிலும் தான் நடக்குது. எங்களுக்கு பூங்கா வேணும், எங்களுக்கு மால் வேண்டாம். பூங்கா யார் பயன்படுத்துவாங்க? நடுத்தர வர்க்கமும் ஏழை வர்க்கமும். மால் யார் பயன்படுத்துவாங்க? பணக்கார வர்க்கம். பணக்கார வர்க்கம் மால் எப்படி எங்க வேணா போவோம். இங்க இல்லைன்னா மால்னா அங்க போறான். ஆனா ஏழை வர்க்கம் நடுத்தர வர்க்கம் அவங்க பக்கத்திலே ஒரு அமையுங்கள். பூங்கா அமைக்க வேண்டும், அமைச்சே ஆக வேண்டும், அமைத்தே ஆக வேண்டும். வேற வழி கிடையாது. இல்ல நாங்க அதுல ஒரு 20 ஏக்கர் 22 ஏக்கர் நாங்க அதுல பார்க்கு, அப்புறம் மீதி இருக்கத்துல ஒரு வளாகம்னா 1 ஏக்கரோட விட போறது கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். சம்பாதிங்கள வேற ஏதோ போய் சம்பாதிச்சுட்டு போங்கய்யா. இதை விட்டுடுங்கய்யா, மக்களுக்கு விடுங்க. எவ்வளவு எல்லாத்துலயுமா கொள்ளடிக்கணும்? நீங்க எல்லாத்துலயுமே கொள்ளடிக்கணும். மனசாட்சிப்படி நீங்க நடந்துக்குங்க. மனசாட்சி கொஞ்சம் தான் இருக்குல்ல உங்களுக்கு. உங்களுக்கு மனசாட்சி கொஞ்சம் இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணுங்க. நான் முதலமைச்சர் கிட்ட கேட்கிறேன் ஒரு வேண்டுகோள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தயவு செய்து கோயம்பேடு இந்த பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் 60 ஏக்கரில் பொது பசுமை பூங்காவை அமையுங்கள். காலங்காலமா உங்க பேர் சொல்லும். அந்த பூங்காவுக்கு உங்க அப்பா பேரோட வச்சுட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. காலங்காலமா அவர் பேரும் சொல்லும். இது எவ்வளவு பெரிய யோசனை நான் கொடுக்கிறேன். நான் ஜனாதிபதி வச்சு வந்து கையெழுத்து பில்டிங் வெட்டிட்டு போனா பண்ணுங்க. எங்களுக்கு வேணும், அதுதான் வேணும். சென்னையில் இப்ப என்ன நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துல மழை அதிகமா பெய்யுமா. இப்பயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சராசரி மழை 950 மில்லிமீட்டர், சென்னையுடைய சராசரி மழை 1150 மில்லிமீட்டர், 100 மில்லிமீட்டர் அதிகம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு 20-30 மில்லிமீட்டர் கூடுதலா பெய்யும். ஆனா எப்படி? ஒரே நாள்ல இல்ல ஒரே மணி நேரத்தில் பெஞ்சிடும். 1 மணி நேரத்தில் பெஞ்சதுன்னா எங்க தண்ணி தேக்கி வைக்க முடியும்? எங்க போவோம்? தண்ணி கடலுக்கு தான் போவோம். அதனால இது போன்ற திறந்த வெளி இடங்கள், ஓபன் ஸ்பேஸ் வேணும். ஓபன் ஸ்பேஸ் மழை பெஞ்சுன்னா உள்ள தங்கும், தண்ணி தேங்கி நிற்கும். இல்ல வரதெல்லாம் கடல்ல போயிட்டு நாம தான் எல்லாம் அப்படியே பெரிய அருவி ஜீவிகள் என்ன கடல்ல தண்ணி விட்டுடுவோம், அப்புறம் கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம். டீசாலினேஷன் பிளான்ட். எவ்வளவு அறிவாளிங்க பயம்.